அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீட்டு சோமசுந்தரம் பேசுகிறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மலப்பாறை ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மான்பூண்டி நல்லாண்டவர் திருக்கோயில் தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த மான்பூண்டி நல்லாண்டவர் யார், இங்கே எப்படி இருக்கிற திருக்கோயில் இருக்குது அப்படின்ற ஒரு தலை வரலாறு இருக்குது. அதை நீங்கள் என்னோட பார்ப்போம். அதை காட்டுறதுக்கு நம்ம நல்லாண்டவரோட சாமி ஆசைப்பட்டு திரும்பி வரோம். நாங்கள் என்னோட சேர்ந்து ஆண்டவரோட நல்லா ஆசைப்படுவோம். நாலு நாளில் தான் தொப்பை குறைஞ்சி வச்சுன்னு நினைக்கிறேன். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னே வந்து இடது பக்கம் வந்து விநாயகர் கோயில். இங்கே வந்து அம்மன், என்ன அம்மன் பேர் தெரியல. எத்தனை சாமி வந்தான நம்ம, நீ எத்தனை சாமி வந்த. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெறும் முகூர்த்தம், காது குத்து, அது இதுன்னு நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. அது கன்னிமார்கள், சப்த கன்னிமார்கள். இது வந்து சிலையில் இருந்தது. ஆனால் இதை வச்சு இதோட மண் எடுத்து இதுக்குன்னு சொல்லி தனியாக கோயில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதுவும் அந்த வீடியோ பார்க்கலாம். சப்த கன்னிமார்கள். பேச்சியம்மன் நம்ம சட்டு கொஞ்சம் நேரம் வந்ததுனால கோயில் சாத்திட்டு போயிட்டாங்க. நான் காலைல வந்து சாமி கும்பிட்டு தான் போனேன். ஸோ சாமி கும்பிட்டு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு போல. பேச்சியம்மன் ஆக்கர கோஷத்தில் இருக்காங்க இந்த அம்மா. கோபுரம் ஒரு பக்கம் சிவன், விஷ்ணு, சரி பிரம்மா அங்கே இருக்க தெரியும். மூவேந்தர் கடவுள்னு வச்சு கோபுரத்தில் வச்சுருக்காங்க. ஒரு சைடு சிவனும், ஒரு பக்கம் விஷ்ணுவும், இன்னொரு பக்கம் வந்து பிரம்மனும் சேர்த்து வச்சுருக்காங்க. பள்ளியறை, கோயிலோட பள்ளியறை அது. கோயிலோட அது என்ன சார் கேட்டு, அது என்ன கோபுரம், நுழைவாயில். உள்ள நுழைவாயில் வந்துட்டு பழைய, அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தனால அதோட நுழைவாயில் வந்து சேதம் விழுந்துருச்சு. இப்போ அது வந்து ஃபுல்லாமே இடிச்சிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா லாட சன்னியாசி. நான் போன கோயிலே இது வரைக்கும் இப்படி ஒரு யானைக்கு இவ்வளோ உயரமான சிலை நான் பார்த்ததே இல்லை. சரிங்களா, எத்தனையோ குதிரை சிலையை பார்த்துருக்கேன், நந்தி சிலைகளை பார்த்துருக்கேன். ஆனால் யானைக்குன்னு இது இவ்வளோ பெரிய சிலையை நான் பார்த்ததே இல்லை. முதல்ல இங்கே தான் நான் பார்க்குறேன். யானை சிலையும் குதிரை சிலையும் சேர்த்து இருக்கிற மாதிரி.
நம்ம நல்லாண்டவர் வந்து யானையில் தான் வந்து ஊர்வலம் வருவார். ஸோ அதை மையமாக வச்சு தான் இந்த யானையை இது பண்ணிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யானை மேலே பார்த்து நம்ம அரசர் நல்லாண்டவர் வந்து ஊர்வலம் வர மாதிரி இந்த இதை சித்தரிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக சித்தரிச்சிருக்காங்க. காவலுக்கு காவல் தெய்வமாகவும் காவலாளுக்கு காவலாளன்னு வச்சுருக்காங்க. நல்லாண்டவர் சின்ன யானையிலும் பெரிய யானையில் வர்ற மாதிரி சித்தரித்து வச்சுருக்காங்க. இந்த நல்லாண்டவருக்கு இரு பக்கமே வந்து இரு பூதமும் நிற்கிறாங்க. வலது பக்கம் ஒரு பூதமும் இடது பக்கம் ஒரு பூதமும் நிற்கிறாங்க. இந்த பூதம் வந்து பெருமாளோட அவதாரம், அதில் ஒரு பங்கு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடது பக்கத்தில் இருக்க பூதத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலும் ஒன்று இருக்குது. காவல் தெய்வம் அவர் வந்து குதிரை வாகனத்தில் வர மாதிரி, ஐயா வந்து யானை வாகனத்துலேயும் கருப்புசாமி ஐயா வந்து குதிரை வாகனத்தில் வர்ற மாதிரி சித்தரித்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இவங்க 2 பேர் தான் இந்த நாட்டையே வந்து ஆண்டிருக்காங்க. அதுக்கான சான்றுகளும் இருக்குது. தெரியல 1000 தானே மதுரை. 7 கருப்பு சாமி. இந்த சாமியை நான் முதல்ல பார்க்கும்போது 7 கன்னிமார்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்ததுன்னு சொன்னாரு இது வந்து 7 கருப்பு சாமி அப்படின்ட்டு. எனக்கு எத்தனை அண்ணன் துணை இருந்தாலும் எனக்கு முதல் மூத்த துணை என்ன இருக்கிறது எங்கள் அண்ணன் மதுரை வீரன். பாரிக்காரர் எங்கள் அண்ணனுக்கு துணையாக நின்றவர். இதை நான் அந்த சின்ன கோபுர வாசல் வேலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடியல, பாதி வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்குது. சரி, முடிஞ்ச பிறகு வாசல் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க திருச்சியில் இருக்க மலைப்பாறைக்கு ஒரு டிக்கெட் போட்டு வந்துடுங்க. மலைப்பாறையில் இருந்து நீங்கள் குளித்தலை போல ரோடு இருந்தாலும் சரி, இல்லை திருச்சி போகிற ரோட்டில் இருந்தாலும் சரி, எந்த பஸ் இருந்தாலும் நல்லாண்டவர் கோயில் எப்படின்னு கேட்டோம்னா வந்து அவங்க கோயில் முன்னாடியே வந்து இறக்கிட்டுருவாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த சாமியோட வந்து விசிட் பண்ணிவிட்டு அருள் பெற்று போங்க. ஸோ நான் அவங்க வந்து விடைபெற உங்களை அன்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம்.